இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பின்னோக்கேன் நான் என்பதுதான். பின்னோக்கேன் நான், இதுதான் செய்தியின் தலைப்பு. அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 61, 62 வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா 9வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 61, 62. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றான். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் தகுதி என்ன என்பதை ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே ஏராளமான பேர் அவரை பின்பற்றி வந்தார்கள். சிலர் அற்புதத்திற்காய் பின்பற்றினார்கள், சிலர் ஆசீர்வாதத்திற்காய் பின்பற்றினார்கள், சிலர் பேர் புகழுக்காய் பின்பற்றினார்கள், சிலர் ஏதாவது கிடைக்கும் என்று பின்பற்றினார்கள், சிலர் அவரோடு போகும்போது ஏதாவது எனக்குள் மாற்றம் வரும் என்று பின்பற்றினார்கள். இப்படி பல வகையான ஜனங்கள் பின்பற்றி வந்தார்கள். அப்படி பின்பற்றி வருகிறவர்களிடத்தில் எல்லாம் அவர் அநேக ஆலோசனைகளையும் அவர்களுக்கு வேண்டிய தேவையான செய்திகளையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருந்தார். அப்படித்தான் ஒரு மனிதன் வந்து அவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் அப்பா, ஆனா நான் ஒண்ணு செய்ய விரும்புகிறேன். நான் உம்மை பின்பற்றுவதற்கு முன்பதாய் எனக்கு அருமையான ஒரு குடும்பம் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது, மற்றும் இன்னும் அயலகத்தார் எங்க சொந்த ஊர்லாம் இருக்குது. அங்க போய் எல்லாரிடத்திலும் நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் வருகிறேன். அவங்க எல்லாரும் என்ன மகிழ்ச்சியோடு வழி அனுப்புவாங்கல்ல, அந்த வழி அனுப்பு விழாவில் பங்கெடுத்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னா, அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றான். அன்புக்குரியவர்களை, இந்த வசனத்தை நம்ம அநேகர் படித்திருப்போம், அநேகர் மனப்பாடம் கூட பண்ணி இருப்போம். ஆனா அதுல இருக்கிற சில ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் எனக்கு கற்று தந்தார். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றான். பொதுவாக விவசாயத்தில் பழக்கமானவர்களுக்கு இந்த வார்த்தை லகுவாக விளங்கி கொள்ளக்கூடும். அருமையான உள்ளே, விவசாயம் பண்ணுவதற்கு அருமையா 2 மாடுகள் உழுவதற்காக அதன் மேலே ஒரு மரத்தை வைத்து அதில் ஒரு கலப்பையை மாட்டி வைத்திருப்பார்கள். அதை ஒரு மனிதன் ஓட்டி கொண்டு போவான், நாம் அறிந்திருக்கிறோம். அவன் பின்னிட்டு பார்ப்பானே, ஆனால் அந்த கலப்பையானது இஷ்டம் போல போய் அந்த மாட்டினுடைய காலுக்குள்ள போய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பொறுப்பை நான் உனக்கு தந்துட்டா அதுக்கப்புறம் நீ அதை விட்டு விட்டு திரும்பி பார்க்கவோ பின்னிட்டு பார்க்கவோ கூடாது. அப்படி பின்னிட்டு பார்க்கிற எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதி உடையவனாக இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரு பெரிய வாஞ்ச, எப்படியாயினும் அந்த தேவ ராஜ்யத்தின் பங்காளியாக மாற வேண்டும் என்பதுதான். எது போனாலும் பரவாயில்லைங்க, எது கிடைக்குதோ கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நம் பரலோக ராஜ்யத்தின் பங்காளியா மாறிவிட வேண்டும் என்பது தான் அநேகருடைய தீராத ஆவலாய் காணப்படுகிறது. ஆனா அந்த பரலோக ராஜ்யத்தின் பங்காளியாய் மாறணும்னா அதற்கு ஒரு தகுதி இருக்கிறதே. அந்த தகுதி என்ன? அந்த கலப்பையில் கை வைத்த பிற்பாடு பின்னிட்டு பார்க்க கூடாது. இன்று அநேக சூழ்நிலைமைகள் அவர்களை தாக்கும் பொழுது, பிரச்சனைகள் அவர்களை நெருக்கும் போது ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். பலருடைய வாழ்வில் அப்படித்தான் பின்மாற்றம்,
பின்னிட்டு பார்க்கிற தன்மைகள் வருகிறது. எல்லாம் சுமூகமா இருக்குமே ஆனா, எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்குமே ஆனா, எல்லாவர்களுக்கு வெற்றியாய் மாறுமே ஆனால், எல்லாவற்றிலும் மேன்மை கிடைக்குமே ஆனா, ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரையே பின்பற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் சில ஜீரணிக்க முடியாத சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும் பொழுது, ஆண்டவர் சில வேளைகளில் நம்மை சோதித்து பார்க்கும் பொழுது, அது நமக்கு பிரியமற்ற நிலைகளாய் இருக்குமே ஆனால், உடனே ஆண்டவர் வேண்டாம், ஒருத்தர் வேண்டாம், இந்த கிறிஸ்தவமே வேண்டாம் என்று சொல்லி பழைய நிலைக்கு பின்னிட்டு பார்க்கிற அநேகர் இருக்கிறார்கள். அப்படி பின்னிட்டு பார்க்கிற ஒரு நபர் கூட தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைய தகுதி உள்ளவனாய் மாற முடியாது. என்று இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தோமோ அன்று முதல் ஆண்டவருடைய வருகையின் நாள் வரையில என்ன வந்தாலும் இயேசுவை மட்டுமே பின்பற்றுவேன் என்று உறுதியோடு அதில் நிலைத்திருக்கிற மனிதன் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்காகிலும் உங்களுக்குள்ளே பின்னிட்டு பார்க்கிற தன்மை எழும்பினது உண்டோ? சிலர் வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலைகள் அடிக்கடி வருகிறது. விழுந்து விழுந்து எழும்புவார்கள். ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டு திரும்ப ஓடி வருவார்கள். தேவன் அப்படிப்பட்டவர்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வது இல்லையே. யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே ஆனா, இன்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ இனிமேல் பின்னிட்டு பார்க்காதே. பின்னிட்டு பார்த்தால் நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அடைய மாட்டாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். அன்புக்குரியவர்களை, வேதாகமத்தில் அநேக சம்பவங்களை இதற்கு ஒப்பிட்டு நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காண்பிக்க முடியும். இன்று அநேக வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றமுடையவர்களாய் மாறுகிறார்கள். பின்மாற்றம் என்பது லகுவாய் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம். அது எப்படி இருக்கும்? ஜெபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைவு வரும், ஆனா அது தெரியாது. பைபிள் வாசிக்கிற அனுபவத்தில் படிப்படியாய் குறைவு தெரியாது. சர்ச்சுக்கு வர்ற காரியங்கள, சபை காரியங்களில் இருந்த இன்வால்மெண்ட்ல படிப்படியா குறைவாங்க, ஆனா தெரியாது. ரொம்ப தூரம் போன பிற்பாடு தான், ஐயோ நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் வந்து விட்டேனே என்று சொல்லி அங்கலாய்ப்பதை நம்ம பார்க்க முடியும். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இன்று தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்றைக்காகிலும் இப்படி ஆண்டவரை விட்டு, கிறிஸ்தவத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு வேண்டாம் என்று பின்வாங்கின அனுபவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால், இன்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்படி பின்மாற்றம் உங்களுக்குள்ளே இருக்கிறதோ, சில ஜெபத்திலே பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள், வேதத்தை வாசிப்பதில் பின்மாற்றத்தில் இருப்பார்கள், ஊழியம் செய்வதில் பின்மாற்றத்தில் இருப்பார்கள், ராஜாமங்களிலே எழும்பி ஜெபிக்கிற அனுபவத்தில் பின்மாற்றத்தில் இருப்பார்கள், பரிசுத்த வாழ்வில் பின்மாற்றத்தில் இருப்பார்கள், தேவ தரிசனங்களை காண்கிற அந்த அனுபவங்களிலே பின்மாற்றத்தில் இருப்பார்கள், தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற காரியங்களிலே பின்மாற்றத்தில் இருப்பார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இன்று பேசுகிறார். ஒரு இமை பொழுது கூட, ஒரு வினாடி கூட பின்மாற்றம் என்பது தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து வரவே கூடாது. என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் என்று பக்தன் சொல்லுகிறான். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்.
என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் யார்? கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பாராதவன். ஆண்டவர் அழைத்த அழைப்பில் என்னதான் நிந்தனை, அவமானம், நெருக்கங்கள், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு போதும் என்று அவரையே பற்றி கொள்கிறவர். பாருங்கள், யோபு பக்தன் சொல்லுவார், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன். இன்னும் அந்த மனிதர் சொல்லுவார், என் ஆவி என்னை விட்டு பிரிய மட்டும் என் உத்தமத்தை விலக்கவே மாட்டேன். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலே எங்கேயோ ஒரு மூலையில உங்களுக்குள்ள ஒரு பின்மாற்றம் இருந்தா கூட அது சிறந்த தேவனுடைய ராஜ்யத்தின் தகுதியை இழக்க செய்துவிடக்கூடிய அபாயம் நிறைந்தது. ஆக உணர்வடையுங்கள். எங்கே, எதிலே எனக்குள் பின்மாற்றம் வந்தது என்பதை அடையாளம் கண்டுகொண்டு நாம் அந்த குறைவுகளை களைந்து விட்டு சீர்படுத்தி விட்டு அவரை பின் செல்வதற்கு ஒரு புது தீர்மானத்தோடு, முன்னிலும் அதிக வேகத்தோடு அவரை பின் செல்லுங்கள். கர்த்தரின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் 5 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். வேகமாய் சில வார்த்தைகளை, நாம் எல்லாரும் அறிந்த வார்த்தைகள் தான், அறிந்த சம்பவங்கள் தான். ஆனால் அதில் உள்ள ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், பின்மாற்றம், பின்னிட்டு பார்த்தல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது யார் தெரியுமா? லோத்துவின் மனைவி தான். ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 15 முதல் 17 வசனத்தை பாருங்கள். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பாருங்க, ஆண்டவர் இரக்கம் வைத்தார் இந்த குடும்பத்தின் மேல. அந்த பட்டணத்தை அழிக்க தேவன் சுத்தமாய் இருந்த பொழுது லோத்துவின் குடும்பத்தின் மேலே இரக்கம் வைத்தார். காரணம், லோத்துவின் குடும்பத்துக்காக ஆபிரகாம் பரிந்து பேசி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர்களோ தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தை விட்டு பிரிவதற்கு அவர்களுக்கு மனது இல்லை. ஆயினும் ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே தூதனை அனுப்பி கரங்களை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டு சொன்னார், நீ பின்னிட்டு பாராதே என்று சொன்னார். பின்னிட்டு பாராதே, ஏனென்றால் இந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது இவர்கள் வேகமாய் பின்னிட்டு பாராம ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது லோத்துவின் மனைவி மட்டும் 26வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். கவனிக்கிறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, இந்த ஸ்திரீ பின்னிட்டு பார்த்தாள். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. யார் யார் பின்னோக்கி பார்க்கிறவர்கள் தெரியுமா? யார் பின்னிட்டு பார்க்கிறவர்கள் தெரியுமா? தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொருவரும் எங்கேதான் இருக்கிறார்கள்?
பின்னிட்டு பார்த்தவர்களாயிருக்கிறார்கள், பின்மாற்றத்தின் ஆவியிலே பிடிக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை உங்களோடு கூட நேரடியாகவும் வேதத்தை வாசிக்கிற நேரத்திலும் ஊழியக்காரர்கள் வாயிலாகவும் ஏதோ ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவும் இல்ல தொலைக்காட்சியில் வருகிற ஒரு செய்தியின் மூலமாகவும் ஆண்டவர் உங்களோடு பல காரியங்களிலே கீழ்ப்படி 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 என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்களோ அதை கீழ்ப்படியாமல் காலம் தள்ளி கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, அது ரட்சிப்பாயிருக்கலாம், அது மனம் திரும்புதலாயிருக்கலாம், அது பாவ மன்னிப்பாயிருக்கலாம், அது யாரையோ ஒருவரை மன்னிக்க வேண்டிய விஷயமாயிருக்கலாம், அது யாரோ ஒருவர் மேல் இருக்க கசப்பை வேரோடு பிடுங்க வேண்டிய விஷயமாயிருக்கலாம், யாரோ ஒருவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டிய விஷயமாயிருக்கலாம், ஞான ஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய விஷயமாயிருக்கலாம், ஊழியக்காரர்களை கனப்படுத்த வேண்டிய விஷயமாயிருக்கலாம், கர்த்தருக்கு கொடுத்தலில் உண்மையாய் இருக்க வேண்டிய காரியமாய் இருக்கலாம். ஏதோ ஒன்றை கீழ்ப்படிய சொன்னார், ஆனால் கீழ்ப்படியாமை உன்னை பின்னிட்டு போக செய்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படியாமையில், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ அவன் கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன். அந்த மனிதன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவனாய் இருக்க முடியாது, தகுதியற்றவனாய் மாறிவிடுகிறான். இங்கே இந்த லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்க்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியல. பின்னிட்டு பாராதே என்பது தேவ வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி பின்னிட்டு பார்த்ததின் விளைவு உப்புத்தூணாக மாறிவிட்டாள். இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்வில் தேவ வார்த்தை பலமுறை உணர்த்தின பிற்பாடும், பலமுறை எச்சரித்த பிற்பாடும், பலமுறை கண்டித்த பிற்பாடும் அந்த வார்த்தையை அலட்சியப்படுத்திவிட்டு அவர்கள் இஷ்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களோ, அப்படியானால் நீங்கள் கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற ஒரு பின்மாற்றத்தின் ஆவியினால் பீடிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்த்துகிறார். இன்று மனம் திரும்புங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 23, 24வது வசனத்தை பாருங்கள். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல எப்படி போனார்களாம்? பின்னிட்டே போனார்கள். இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டது. முன்னிட்டல்ல, பின்னிட்டே போனார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்பதும் இல்லை, அதற்கு செவி கொடுப்பதும் இல்லை. அவர்கள் மனதும் மாம்சமும் எதை விரும்புகிறதோ அதை செய்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது அவர்கள் முன்னோக்கி போகவில்லை. ஒருவேளை பாடல் பாடலாம், நான் முன்னேறி செல்கிறேன் என்று, வாயில சொல்லலாம், நான் முன்னேற்றத்தில் தான் போகிறேன் என்று. வேதம் சொல்லுகிறது அவர்கள் முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்களாம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இன்னும் கீழ்ப்படியாமல் இருந்தால் நீங்கள் இருப்பது முன்னேற்றத்தில் அல்ல, பின்மாற்றத்தில் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, எப்பொழுது நாம் பின்னோக்கி பார்க்கிறோம், வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு என்ன செய்தார்களாம்? திரும்பினார்கள். யார் இவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள். இருதயங்களில் பின்மாற்றம் உண்டாயிருக்கிறது. பாருங்க, கவனிக்க வேண்டும். அவர்களுடைய சரீரம் கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய இருதயமோ எங்கே திரும்பி விட்டது? எகிப்துக்கு திரும்பி விட்டது.
இன்று அநேகர் சொல்லுவாங்க, நாங்க பரலோகத்தை நோக்கி தான் வெற்றி நடை போடுகிறோம் என்று. ஆனால் அவருடைய இருதயங்களோ உலகத்துக்கு நேராக, விட்டு வந்த தேசத்துக்கு நேராக, வெளியில தெரியாத நிலையிலே உள்ளாக திரும்பி இருக்கிறார்கள், பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். இந்த வசனம் என்னை அதிகமாய் தொட்டது. போகிறது பார்க்கும்போது அவங்க கானானை நோக்கி போகிறது போலதான் இருக்கும். ஆனா அவங்களுடைய உள்ளான இருதயத்திலோ அவர்கள் எகிப்துக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார்களாம். எகிப்துக்கு திரும்புவதற்கான எண்ணத்தோடு இருந்தார்களாம். இன்று கூட அநேக ரட்சிக்கப்பட்ட சபையில வந்து விட்டார்கள், ஞானஸ்நானம் கூட எடுத்து விட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளே உலகத்தை குறித்த எண்ணங்கள், உலகத்துக்கு நேராக போவதற்குரிய சிந்தனைகள் மேலோங்கி இருக்குமே. ஆனா இருதயத்தில் நாம் ஆண்டவருடைய தேசத்தை குறித்த கரிசனையற்றவர்களாய் மாறினால் கூட அதுவும் பின்மாற்றத்தின் அடையாளம்தான், அதுவும் பின்னோக்கி பார்ப்பதின் அடையாளம் தான். ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? என்ன சொல்ல வேண்டும்? என்ன வந்தாலும் நாம் பின்னோக்கேன் என்று சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களை, அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையான இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அவர்கள் எகிப்தில் 430 வருடம் அடிமைகளாய் இருக்க வேண்டும் என்பது முன்பதாகவே தேவனுடைய திட்டமாய் இருந்தது. அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்த தேசத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த தேசம் கானான் தேசம் தான். அருமையானவர்களே, அந்த குறித்த காலத்திலே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்த ஆரம்பித்தார். மோசே என்கிற ஒரு இரட்சகன் மூலமாக ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஏராளமான அற்புதங்களை கர்த்தர் செய்தார், எவ்வளவோ ஆச்சரியங்கள் எல்லாம் நடப்பித்தார். ஆனால் சில இடங்களிலே அவர்கள் விரும்பின காரியங்கள் நடக்காத போது அவர்கள் எகிப்துக்கு திரும்பக்கூடியவர்களாய் மாறிக்கொண்டிருந்தார்கள். பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க திரும்ப செய்தி முடிந்த பிற்பாடு, ஆராதனை முடிந்த பிற்பாடு இந்த சம்பவத்தை தியானிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 14வது அதிகாரத்தை பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். அங்கே பார்க்கும் பொழுது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திலே கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பாருங்க, ஒரு சின்ன காரியம்தான். அது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களால விசுவாசிக்க முடியல. கானானை போய் வேவு பார்த்து விட்டு வந்த 12 பேர்ல 10 பேர் சொன்னாங்க, கானானை பிடிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி, கானானை சுதந்தரிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இந்த துர்ச்செய்தியை அவர்கள் கண்டவுடனே, கேட்டவுடனே அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? எங்க போயிடலாம்? எகிப்துக்கு போய்விடலாம். ஏன் அவர்கள் எகிப்துக்கு போக முயற்சித்தார்கள்? ஏன் அவர்கள் பின்னிட்டு பார்த்தார்கள் தெரியுமா? கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னதை செய்வார் என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. விசுவாசியாதவர்கள், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காதவர்களுக்குள் வருவதுதான் பின்மாற்றம். வாக்குத்தத்தத்தை, தேவன் சொன்னது நடக்கும் என்பதை அநேகர் விசுவாசியாமல் இருக்கிறாங்க. ஆமா பாஸ்டர், முன்னாடி எல்லாம் விசுவாசம் இருந்துச்சு, இப்பொழுது விசுவாசம் இல்லை. ஏன்னா நெகட்டிவான நியூஸ் தானே நிறைய வருது, துர்ச்செய்தி தானே நிறைய வருது. அந்த வாக்குத்தத்தத்தை
கானானை சுதந்தரிப்பது முடியாது என்று தானே எல்லாரும் சொல்றாங்க. அப்படியானால் அது நடக்காது, அது கிடைக்காது. பேசாம நம்ம இதுக்காய் இவ்வளவு நாள் ஆண்டவரை தேடினேன், இதுக்காய் இவ்வளவு தியாகம் பண்ணினேன், இதுக்காய் சர்ச்சுக்கு ஓடி வந்தேன், நாம் பேசாம செத்து போயிடலாம் போல இருக்குது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் எங்களை விட்டுட்டாரே, இன்று அநேகருக்குள்ளே செத்து விடலாம் என்ற எண்ணம் வருகிறது பாருங்க. அதுதான் பின்மாற்றத்தின் அடையாளம். நீங்கள் பின்னிட்டு பார்த்து விட்டீர்கள் என்பதற்கு அடையாளம் தான் சாவின் எண்ணம் உங்களுக்குள் எழும்புகிறது. ஆனால் ஆண்டவரோடு நெருங்கி பழகுகிறவனோ சாவை குறித்து எண்ண மாட்டான், அவரோடு கூட வாழ்வதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறவனாய் காணப்பட முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இன்று நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க முடியாது முடியாது, பேசாம எகிப்துக்கு போயிடலாம், இனியெல்லாம் வாக்குத்தத்த தேசத்தை நாம சுதந்தரிப்பது என்பது கூடாத காரியம். அவங்க தேவன் சொன்னதை விசுவாசிக்கவில்லை. எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த அவிசுவாசம் வேர்கொள்கிறதோ அப்பொழுது அவன் கலப்பையில கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவனாய் மாறிவிடுகிறான். இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்பதை நீங்க விசுவாசிப்பீர்களே, ஆனா அவரை விட்டு விடவே மாட்டீர்கள். அவர் சொன்ன வார்த்தை நடக்காது என்ற அவிசுவாசம் வந்தா ஆண்டவரை விட்டு விலகிடுவீங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சாவை விரும்புவீங்க, பேசாம அப்படியே இருந்திருக்கலாமே, அங்கேயே இருந்திருக்கலாம், தெரியாம இங்க வந்துட்டேன், தெரியாம ரட்சிக்கப்பட்டுட்டேன், தெரியாம ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இதெல்லாம் பின்மாற்றத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நீங்க தெளிவா இதை புரிந்து கொள்ள முடியும். 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள். எபிரேயர் 4:1-2 வசனங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தால் அதை நீ காண முடியும், அதனுடைய நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல அந்த அவிசுவாசிகளை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க செய்யவில்லை. ஆனால் விசுவாசித்த 2 பேர், புறப்பட்டதுல விசுவாசித்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று காலேப், இன்னொன்று யோசுவா. இவங்க 2 பேரும் விசுவாசத்தோட ஆண்டவர் அந்த சொன்னதை எங்களுக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோட தேவனை உத்தமமாய் பின்பற்றினபடினால் அவர்கள் 2 பேரும் வாக்குத்தத்த தேசத்தை சொந்தமாக்கி கொள்ள முடிந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் கர்த்தரோடு இன்னும் முன்னேறி அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். முதலாவது சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் பின்னிட்டு பார்ப்பவர்கள். இரண்டாவதாக, தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாதவர்களுக்குள் வருவதுதான் பின்னிட்டு பார்க்கிற எண்ணமாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? மத்தேயு 19வது அதிகாரம் 16 முதல் 22வது வசனம் வரையில எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இங்கே ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ கற்பனைகளை கைக்கொள்ளுன்னு சொன்னார். உடனே அவன் சொன்னான், சிறு வயது முதல்ல நான் இந்த கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். ஆண்டவருக்கு ரொம்ப அன்பு அவன் மேல வந்தது. தேவன் அன்பு கூர்ந்து அவனை பார்த்து சொன்னார், உன்னிடத்துல ஒரே ஒரு குறை இருக்குதுப்பா, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு
முன்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது தேவனை, நான் இடையில சும்மா ஒரு வேர்ட் சொல்றேன், தேவனை பின்பற்றாமல் துக்கமடைந்தவனாய் வந்த வழியே திரும்பி போய்விட்டான். காரணம் என்ன? அவனுக்குள்ளால ஒண்ணு இருந்துச்சு, பொருளாசை. பொருளாசையை விடுவதற்கு அவனுக்கு என்ன இல்லை? மனது இல்லை. அவன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் தான், எல்லா நன்மை தான், 10 கட்டளைகளையும் அவ்வளவு அழகா கீழ்ப்படிந்தவன் தான். ஆனா அவனுக்குள்ளால ஒரே ஒரு காரியம் அவனை பின்மாற்றத்துக்கு நேராய் இழுத்து சென்றது. அவன் ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தடையாக அவனுக்குள்ள ஒரு முட்டுக்கட்டையாய் நின்றது. ஏன் அவன் பின்பற்றாமல் பின் மாற்றத்துக்குள்ள போனா? இயேசுவை பின் செல்லும்படி தானே வந்தான். இயேசுவை பின்பற்றுவது தானே அவனுடைய நோக்கம். ஏன் அவன் பின் சென்றான் தெரியுமா? அவனுக்குள்ளாக பொருளாசை, பண ஆசை ஏராளமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றணும்னு தானே நீ விரும்புறா, அப்படி நான் உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அந்த 22வது வசனத்தை பாருங்கள். அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டானாம். ஐயா, பின்பற்றணும்னு வந்தவன் பின்மாற்றக்காரனாய் மாறினதுக்கு காரணம் அவனால அந்த ஆசிய, அந்த பணத்தை, அந்த பொருள் மேல் இருந்த பற்ற விட்டு கொடுக்கவே மனது இல்லை. வேதாகமத்தில் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பி பாருங்கள். 10வது வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பைபிள் சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் சொல்லுகிறது. ஆனால் பணத்தின் மேலுள்ள ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, எவைகளை விட்டு? இந்த பண ஆசை உனக்குள்ள இருக்கக்கூடாது. அதெல்லாம் தூக்கி எறிந்துட்டு என்ன நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன வைக்க வேண்டுமாம்? நம்பிக்கை வைக்கணும். இந்த அநேக பொருட்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா பொருட்களை தந்த தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் பின்னிட்டு பார்க்க மாட்டார்கள். பணம் வரும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறாரே. நாம் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரிந்திருக்கிறதே. அப்படியானால் அவைகளை அவர் தருவார். அவைகளை தருகிற தேவனை மட்டும்தான் நான் பின்பற்ற வேண்டுமே தவிர அவர் தந்த பொருட்களையோ, அவர் தந்த ஆசியையோ, அவர் தந்த சொத்துக்களையோ, அவர் தந்த ஆசீர்வாதங்களையோ, அவர் தந்த வேலையையோ நான் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது நான் பின்னிட்டு பார்க்கிறவனாய் மாறி விடுகிறேன். சிலரை பார்த்திருக்கிறேன், வேலை இல்லை என்று சொல்லி ஜெபிக்க வருவார்கள். சர்ச்சில் உள்ள ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா வேலை கிடைத்த பிறகு, வேலை இருக்கிறது, எனக்கு ஆராதனைக்கு வருவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். இதுதான் பின்மாற்றத்தின் ஆவி. இதுதான் பின்னிட்டு பார்த்த மனிதனுடைய வார்த்தையா இருக்க முடியும். என்னதான் இருந்தாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதற்கும் ஒரு மனிதன் தவறுவானியானால் ஆண்டவருடைய சமூகத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் உலக காரியங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அந்த நேரத்தை செலவழிப்பானையானால் அவன் பின்னிட்டு பார்த்து விட்டான். அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லும் தகுதியை இழந்து விட்டான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க.
எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பொருளாசையை விடுவதற்கு மனதற்றவர்கள் கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவர்கள். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். விசுவாசத்துல என்னோடு கூட தோள் கொடுத்து நின்ற ஒரு மனிதன் திடீர்னு சொல்லி நல்லதான் இருந்தான், என்னை விட்டு போயிட்டான், ஆண்டவரை விட்டே போயிட்டான். இந்த மனிதனை பற்றி 3 இடத்துல வசனம் இருக்குது, பேர் இருக்குது. ஆனாலும் அவன் உலகத்தின் மேல் வைத்த ஆசையினால ஆண்டவரை விட்டு பிரிந்து போய்விட்டதையும் ஆண்டவருடைய ஜனத்தோடு உள்ள உறவை முறித்து கொண்டதையும் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த அநேகர் அப்படிதான் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா உலகத்தை பார்த்த உடனே உலகத்தின் பின்னால போய் விடுகிறாங்க. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தின் மேல் ஆசை உள்ளவர்கள், உலகத்தின் மேல் பற்றுதல் உள்ளவர்கள் பின்னிட்டு பார்க்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் திருப்பிக் கொள்ளுங்கள் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பாருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் என்ன செய்வானாம்? நிலைத்திருப்பான். அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இந்த அநேகர் அப்படிதான். அநேகருடைய வாழ்வில் ஒரு காலத்தில் ஆவிக்குரியவர்களாக இருந்தாங்க, ஆண்டவர் மாத்திரம் போதும் என்று இருந்தார்கள். ஆனா படிப்படியா உலகம் அவர்களுக்குள் வர ஆரம்பித்தது. அடிக்கடி சர்ச்சில் சொல்லுவேன், உலகத்தில் சபை இருக்கலாம், ஆனால் சபைக்குள் உலகம் இருக்கக்கூடாது. உலகத்தில் விசுவாசி இருக்கலாம், ஆனால் விசுவாசிக்குள் உலகம் இருக்கக்கூடாது. உலக வேஷம் பாருங்கள். ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, பிரபஞ்சம் என்றால் உலகம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மறுரூபமாக வேண்டுமா? நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செயல்கள் இவைகளிலே உலக வேஷம் இருக்கிறதா இல்லது உன்னதரின் சாயல் இருக்கிறதா? கிறிஸ்தவத்தில் ஒரு காலத்தில் உன்னதரின் சாயல் தான் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கும் பொழுது படிப்படியாய் உலகம் அவர்களை ஆக்கிரமித்து முழுவதும் உலகத்துக்கு அடிமைகளாகிவிட்டு ஒரு அவல நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, ஆதி நாட்களிலே இருந்த பரிசுத்தவான்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலே, தங்களுடைய வாழ்க்கையினாலே இயேசுவை பிரதிபலித்தார்கள். ஆனால் இக்காலத்தின் கிறிஸ்தவர்களோ தங்களுடைய வார்த்தையினாலும் தங்களுடைய வாழ்க்கையினாலும் உலகத்தை பிரதிபலிக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு நாள் அவர்கள் கலப்பையில கை வைத்து கர்த்தரை பின்பற்ற தீர்மானம் எடுத்தது உண்மைதான், இப்பொழுதோ பின்னிட்டு பார்த்து விட்டார்கள். உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எளிமை இருந்தது, எளிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அவர் எளிமை உள்ளவராகத்தான் இயேசு வெளிப்பட்டார். ஏழ்மை கோலத்தோடு தான் அவர் வெளிப்பட்டார். ஆவியில எளிமையா இருக்க வேண்டும் என்றுதான் அவர் போதித்தார். ஆனால் இப்பொழுதோ ஆடம்பரமும் அலங்காரமும் தலை தூக்கி விட்டது. அதுதான் பின்னிட்டு நோக்கி பார்த்த மனிதனுடைய வெளிப்படையான அடையாளம். நீங்கள் உங்கள் ஜீவியத்தில் உலகத்தை பிரதிபலிக்கிறீர்களா இல்லாவிட்டால் உன்னதரை பிரதிபலிக்கிறீர்களா?
இயேசுவின் சாயலை வெளிப்படுத்துகிறவன் அவரை பின்பற்றுகிறவன். உலகத்தின் சாயலை பிரதிபலிக்கிறவனோ அவரை விட்டு பின்வாங்கி போன மனிதன். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஐந்தாவதாக மற்றும் கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 66வது வசனம். இங்கே பாருங்க, இயேசுவை பின்பற்றி வந்த அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏயா அது முதல்னு எழுதப்பட்டிருக்கு? எது முதல்? 60வது வசனத்தை பாருங்கள். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இந்த வார்த்தை நான் ரொம்ப தொட்டுச்சு. அவருடைய சீஷர்களில் அநேகர் இவைகளை கேட்ட போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? கடினமான உபதேசத்தை கேட்பதற்கும் கைக்கொள்வதற்கும் மனதில்லாதவர்கள், பின்னிட்டு பார்க்கிறவர்கள், அவருடைய நிலை பரிதாபம். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்காளிகளாய் மாற முடியாது. வேதத்தை பாருங்கள். 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரத்தை பாருங்கள். 2 முதல் 7 வசனங்கள். சமயம் வாய்த்தாலும் அப்போஸ்தலனாய் பவுல் இளம் ஊழியக்காரராகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிற வார்த்தை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதோட நிறுத்திக் கொள்றேன். ஏன் அவங்க பின்னால போயிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு கண்டிப்பான, கடிந்து கொள்ளுதல் நிறைந்த, சத்தியம் நிறைந்த உபதேசத்தை கேட்பதற்கு பிடிக்கவில்லை. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற இவர்கள் எல்லாருமே பின்னிட்டு பார்த்து விட்டார்கள். பைபிள் சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்குது. ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, ஸ்தோத்திரம், இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் சொல்லுகிறார். மத்தேயு 7:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இன்னைக்கு கடினமான உபதேசத்தை கேட்பதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. வெறும் ஆராதனை, பாட்டு, டான்ஸ், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இவைகளுக்கு மட்டும்தான் செவி கொடுக்கிற கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர்கள் பின்னிட்டு பார்க்கிற ஜனம், அவர்கள் பின்வாங்கி போன தேவ பிள்ளைங்க. இந்த செய்தி கேட்கிற தேவ ஜனமே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு காலத்துல நல்ல சத்தியம் நிறைந்த செய்திகளை கேட்பதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்த அநேக இப்ப வெறும் வர்ஷிப்புக்கு மட்டும் காது கொடுத்து கேட்கிறவர்களா மாறிட்டாங்க. அதுதான் பின்னிட்டு பார்த்ததின் அடையாளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரியா, கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிற காலம் வந்துரும். கொஞ்சம் பேர் தான் வசனத்துக்காக வாழ்வாங்க. நீங்க கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறவங்களா இருந்தா, மேற்பூச்சாய் பூசுகிற பிரசங்கங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருந்தா பின்மாற்றத்தில் இருக்கீங்க. இன்று கர்த்தர் உணர்த்துகிறார், சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்கிறவர்கள் தான் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜாவின் சன்னிதானத்துக்கு போவதற்கு பங்காளிகளாய் மாற முடியும். 5 காரியத்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். எவைகள் நம்மை பின்னிட்டு திரும்பி பார்க்க பண்ணுகிறது? 1, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது. 2வது, தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசியாதது. 3, நமக்குள் இருக்கிற பொருளாசையை வேரோடு பிடுங்கி எறிய மனமற்றவர்களாய் இருப்பது. 4வது,
உலகத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாய், உலக வேஷத்தை விட மனதற்றவர்கள் கூட பின்னிட்டு பார்த்தவர்கள் தான். ஐந்தாவதாக, கண்டிப்பான உபதேசத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு கேட்பதற்கு அதிக ஆசை உள்ளவர்களாய் இருக்கிறார்களே, அவர்கள்தான் பின்னிட்டு பார்த்தவர்கள். வேதம் மிக தெளிவாய் நமக்கு முதலாவது சொல்லுகிறது, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற ஒரு மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை போல சொல்லுவோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னதான் வரட்டுமே, என்னதான் மாறட்டுமே, உலகமே மாறட்டுமே, சபைகள்லாம் மாறட்டுமே, ஆனா நானோ ஆண்டவரை பின்பற்றுவதை விட்டு, அவருடைய சத்திய வசனத்தின் அடிச்சுவடுகளில் நடப்பதை விட்டு திரும்புகிறதற்கு எக்காலத்திலும் சிந்தனையிலும் எண்ணங்களிலும் இருதயத்திலும் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இப்படிப்பட்ட சவாலோடு கூட கர்த்தரை பின்பற்றுகிற ஜனத்தை கொண்டு சர்வ வல்லமை உள்ள தேவன் மிக சிறப்பான மாற்றங்களை சமுதாயத்திலே உண்டு பண்ணுவதற்கு அவர் எழுந்தருளி இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்க எல்லாரும் அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கூட இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, எனக்குள்ளே சில பின்மாற்றங்கள் வந்து விட்டதை இந்த நாளிலே நீ கற்று தந்தீர். ஆனால் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறப்பா, இனி நான் பின்னோக்கி பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்குள்ளே வந்த அந்த பின்மாற்றத்தின் ஆவியை இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினாலே அடையாளம் கண்டு கொண்டேன். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நான் பின்னிட்டு பார்க்கிறவர், நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசியாவிட்டால் நான் பின்னிட்டு பார்க்கிறவர், பொருளாசை எனக்குள்ளே இன்னும் இருக்குமேயானால் நான் பின்னிட்டு பார்க்கிறவன், உலகத்தின் வேஷம் இன்னும் எனக்குள்ளே தென்பட்டு கொண்டிருக்குமேயானால் நான் பின்னிட்டு பார்க்கிறவன். கடினமான உபதேசங்களுக்கு செவி கொடுக்க மனதற்றவனாய் இருந்து உலக பிரகாரமான கட்டுக்கதைகளுக்கும் ஆடல் பாடல்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேனே, ஆனால் நான் இன்னும் பின்மாற்றத்தில் தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் கர்த்தரின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற சென்ற பிறகு பின்னிட்டு பார்க்கிற எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டேன். என்னை மன்னியும் அப்பா, என்னுடைய குறைவுகளை உணர்த்தினீரே, அவைகளை களைந்து போடுவதற்கு ஆவியான ஒரு பலன் தாரும். உம்மையே பின்பற்றி உம்முடைய ராஜ்யத்தில் யுகாயுகமாய் உம்மோடு கூட வாழ்கிற அந்த மேலான பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் தம்முடைய ஜனத்தோடு கூட நீ தெளிவான சத்தியத்தை விளக்கி காண்பித்தீரதற்காய் ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகள் கடைபிடிக்கிற மனதோடு உம்முடைய பாதத்தில் மனம் திரும்புகிறதாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நீர் அவர்களை பலப்படுத்தும், பின் செல்லுகிறவர்களாய், உமக்கு பின் செல்லுகிறவர்களாய், உம்முடைய வருகை வரையிலே உம்மை பின்பற்றி உம் ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர்களை வழி நடத்துவீராக.
இப்பொழுதும் ஒவ்வொரு குடும்பத்திற்காய், ஒவ்வொரு தனிநபருக்காய், அவர்கள் செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களுக்காய், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றுக்காய் ஜெபிக்கிறோம். சில மருத்துவமனையில பலவீனமா இருக்காங்க, ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியங்கள் நிகழட்டும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய நாமத்திலே இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாயிருக்கட்டும். எப்பொழுதும் எந்த நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிற தெய்வமாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.